நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதி தருவாய்க்கு வந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய பேரருளால் நாம் எதிர்பார்த்ததை விட சமுதாய செல்வம் என்ற இந்த நிகழ்ச்சியை இறைவன் சிறப்பாக்கி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே பேசினவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த நிலைக்கு நாம் மாற வேண்டும், ஒவ்வொரு சகோதரரும் அவங்களுடைய கோரிக்கைகளையும் கவலைகளையும் கண்ணீரையும் தான் இங்கே சிந்தியிருக்கிறார்கள். வேற இங்கே பேசின பேச்சுக்கள் எதுவுமே அவங்க மேல் உதட்டால பேசின வார்த்தைகள் அல்ல என்று நான் நம்புகிறேன். அதை நீங்கள் முழுமையாக உள்வாங்கி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால், எதற்காக இந்த சமுதாய செல்வம் என்ற இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்தணும் அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அவர்கள் ஒரு அறிவுள்ள சமூகமாக, திறமை உள்ளவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக மாற்றணும். அதனால நிகழ்ச்சிக்கு பேரை நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா, சமுதாய செல்வம் அப்படின்றது ஒரு காசா, பணமா, சொத்துக்களா, அதெல்லாம் நான் நீதிபதி அவங்க சொன்னாங்க. சார் சொல்லும்போது அவங்க பாப்பா நிறைய சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு போனாப்புல, ஆனா அவங்க சொல்லும்போது அதையும் சேர்த்து சொன்னாங்க, எல்லாமே போயிரும்பா, நீ என்ன படிச்சிருக்கிறையோ அதுதான் உனக்கு உதவி செய்யும் அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த படிப்பு தான் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. அந்த கல்வி என்பது நமக்கு முக்கியமானது என்பதை எல்லோரும் ஓரளவுக்கு புரிந்திருக்கிறோம். ஆனால் அந்த கல்வியில கொண்டு போகிற நேரத்தில் இடர்பாடுகள் வருகிற பொழுது நம்ம மனசு தொழுந்துடுறோம். நீங்க +2 முடிச்சிட்டோம், இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டாக்டர் ஆகணும், IAS ஆகணும், IPS ஆகணும், நீதிபதி ஆகணும், அல்லது இன்ஜினியர் ஆகணும், இப்படின்னு பல கனவுகளை நம்முடைய உள்ளங்கள்ல வச்சிருக்கிறோம். ஆனால் போற பாதையில் ஏற்படுகிற சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து அப்படியே பின்வாங்கிடுறோம். இவ்வளவு செய்யணுமா, இவ்வளவு கஷ்டப்படணுமா, இவ்வளவு ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொட்டணுமா அப்படின்ற மாதிரி நினைக்கும் பொழுது அப்படியே பின்வாங்குகிற ஒரு நிலை இருக்குல்ல, அந்த பின்வாங்குதல் இருக்கக்கூடாது. இறைவனுடைய உதவி கொண்டு எவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனை, நெருக்கடி வந்தாலும் சரி, நிச்சயமாக நான் இலக்கை அடைந்தே தீருவேன் என்று நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இத்தனை சகோதரர்கள் உங்க இப்படி பேசுறாங்களே, நீங்க யாரை பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்க எந்த படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் என்ற செய்திகள் எல்லாம் நம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் எனது இலக்கை அடைந்தே தீருவேன் என்ற முடிவுல இன்ஷா அல்லாஹ் உறுதியா இருப்போமா? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற ஒரு செய்தி நம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்படாதீங்க, தளர்ந்துடாதீங்க. உறுதியான ஈமான் கொண்ட மூமின்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய உயர்வை நான் ஏற்படுத்துகிறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை. நீ எதை கண்டும் கவலைப்படாத, எதை கண்டும் பயப்படாத. இப்படி ஆயிரவுமே, படிக்காம போயிருவோனா, அல்லது பின்வாங்கிடுவோனா, காசு கட்ட முடியுமா, காலேஜ் போக முடியுமா, எவ்வளவு பெரிய கவலை இருந்திருக்கும். அப்பாஸ் டாக்டர் பேசினாப்புல, நான் 12வது முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீட்டை பத்தி ஒரு பெரிய அறிவு இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல. ஆனால் இறைவனுடைய உதவி கொண்டு அதை அடையணும் என்ற எண்ணம் மட்டும் உள்ளத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த எண்ணம் என்னை அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நீட்டுடைய தேர்வுகளை 690 மதிப்பெண் எடுக்க வைத்தது. அதற்கு பிறகு 2 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கிற வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கிறார். அதில் குறிப்பாக இன்னொரு செய்தியை சொன்னாங்க, அதுதான் எங்க எல்லாருக்கும் நெகிழ்ச்சியும் கண்ணீரையும் வர வைத்தது. இதுவரைக்கும் நான் ஒரு சுயநலத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். என் வீடு, என் காசு, என் குடும்பம், என்னுடைய வருமானம் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பொழுது இந்த சமுதாய செல்வ நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்தோனோ அப்போதே சமுதாயத்திற்காகவே நான் பாடுபட வேண்டும் என்ற உணர்வை இறைவன் என் உள்ளத்திலே போட்டிருக்கிறான். வேற ஒண்ணுமே கிடையாது.
நம்ம எதை எதிர்பார்த்தோமோ சமுதாயத்தில் இறைவனுடைய உதவி கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலே போட்டு விட்டால் நாம் அனைவருமே சுயநலத்தோடு வாழாமல் பொதுநலத்தோடு சமுதாய செல்வங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு. இன்ஷா அல்லாஹ் நாம் எத்தனை பிரச்சனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் கூட நாம் பின்வாங்காமல் நாம் எடுத்த இலக்கிலே உறுதியாக பயணிக்க வேண்டும். சமுதாய செல்வங்களாக இன்ஷா அல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் பயணிக்க வேண்டும். பயணிக்குமா? அப்படிப்பட்ட உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து கிளம்பி செல்கிற மக்களாக இறைவனை மாற்ற வேண்டும். என்னுடைய மரணம் வரைக்கும் சமுதாயத்துக்காக உழைக்கிற ஒரு மனிதனாக, இறைவனுடைய மார்க்கத்துக்காக உழைக்கிறவனாக, சமுதாயத்துடைய தேவைகளில் பங்கெடுப்பவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா. இஸ்லாம் என்பது எது தெரியுமா? பிறருடைய நடத்தை நாடுவதுதான், பிறருக்காக வாழ்வதுதான், பிறருடைய தேவைகளை கஷ்டங்களை பூர்த்தி செய்வதுதான் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்போடு இன்ஷா அல்லாஹ் வாழ்ந்து உண்மையான ஒரு முஸ்லிமாக சமூக சிந்தனையாளராக மரணிக்கிற பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.